The most potent and dangerous toxic medicines are produced by the English system of medicine. இந்த ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் உங்களுடைய தசைகள், உங்களுடைய இருதயங்கள் ஒவ்வொன்றும் செயலிழப்பதற்கு காரணமாக அமைகின்றன. கையையும் காலையும் மாட்டிக்கொண்டிருப்பது நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்டது. ஏதோ லூஸ்தனமான வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டுமே அது நமக்கு அறிவிக்கும். நீங்கள் உறுதியாக அறிய வேண்டும், இப்பொழுது உங்களுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வருத்தத்தை உடற்பயிற்சியை நீங்கள் அளிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உடலுடைய வளமும் சீர்களும் மனதினுடைய திண்மையும் உங்களுக்கு அற்றுப்போகும். நிம்மதியும் அமைதியும் போய் உணர்ச்சிகளில் வாழ ஆரம்பிப்பீர்கள். அதில் பாதி நரக வாழ்க்கையாக அமையும். அவசரமும் பதட்டமும் கோபமும் ஆத்திரமும் கவலையும் துக்கமும் ஒருபோதும் உங்களை விட்டு அகலாது. பழிவாங்கும் உணர்ச்சிகளும் இருக்கும். போட்டி பொறாமை என்று விளையாட்டாக இருந்தால் கூட போட்டி பொறாமை உருவாகும். அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளங்கள் விளங்காத உள்ளங்களாக மாறிவிடும். மனதினுடைய திண்மை குறைவதன் காரணமாக, அங்கே இருக்கக்கூடிய குளுக்கோஸ் நீங்குவதன் காரணமாக ஒவ்வொரு முறையும் உங்களுடைய உணவின் போது வெளிவரக்கூடிய இந்த குளுக்கோஸ் ஆனது இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோனை சுரக்க செய்கின்றது. இன்சுலின் என்ற இந்த ஹார்மோன் சுரக்கின்றது. இந்த ஹார்மோன் ஆனது பேங்க்ரியாஸ் என்ற உறுப்பிலிருந்து அது வெளியேறக்கூடிய ஹார்மோனாக இருக்கிறது. பேங்க்ரியாஸ் என்ற உறுப்பிலிருந்து வெளியேறக்கூடிய ஹார்மோனாக இருக்கிறது. இது உடல் உழைப்புக்கு தேவையான சக்தியை கொடுக்கின்றது. என்னுடைய தசைகளுக்கும், என்னுடைய இருதயத்தின் தசைகளுக்கும், என்னுடைய நுரையீரலின் தசைகளுக்கும், எல்லா தசைகளுக்கும் கொடுக்க வேண்டிய சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்சுலின். இதற்கு மிஞ்சி இருக்கக்கூடிய இன்சுலின் அந்த சர்க்கரையை கல்லீரலுக்குள்ளும் வெகுவாக ஹார்ட் மசில்ஸ் இருதயத்தினுடைய தசைநார்களிலும் இந்த குளுக்கோஸ் ஆனது அதிகபட்சமாக இன்னும் மற்ற எல்லா தசைநார்களிலும் இது சேகரிக்கப்படுகிறது. இதுதான் நாளைய கவலையின் போதும் மனதில் ஏற்படக்கூடிய எந்த விதமான அதிர்ச்சியின் போதும் இந்த குளுக்கோஸ் ஆனது உபயோகப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு அணுவிலும், ஒரு விரல் நுனிகளில் கூட அந்த குளுக்கோஸ் ஆனது இருக்கின்றது அந்த தசைநார்களில். இந்த சமயத்தில் என்னுடைய உயிர்காக்கும் பிரச்சனை ஒரு அதிர்ச்சியின் போது என்ன நடக்கிறது என்றால், இந்த அதிர்ச்சியை சமாளிக்க வேண்டி என்னுடைய சிறுநீரகங்களின் மேல்பாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அட்ரினலின் என்ற உறுப்பானது அட்ரினலின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. எல்லா சக்திகளும் விரயமாக்கப்பட்டு விட்டன. எனவே அந்த சக்தி வேலை செய்யாது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த அளவை பார்த்துவிட்டு இன்சுலின் கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதனை உபயோகப்படுத்த வேண்டி இன்சுலின் கொடுக்கும் பொழுது அட்ரினலின் என்ற அந்த சுரப்பு நீர் தடுக்கப்பட்டுவிடுகின்றது. எந்த அட்ரினலின் உங்களுக்கு அவசியமோ, உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமோ, உங்களுடைய உயிர் காக்கக்கூடிய அந்த மகத்தான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றதோ, இன்சுலின் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அங்கு அட்ரினலின் தடைபடும். உயிர் காக்கும் குளுக்கோஸ் இனி உங்களுடைய இருதயத்திலிருந்தும், உங்களுடைய தசைகளிலிருந்தும், கல்லீரலிலிருந்தும் வெளியேறப் போவதில்லை. மாறாக மிக மிக சாதாரணமான வேலைகளை செய்யக்கூடிய இந்த குளுக்கோஸ் தான் உங்களுடைய உடலில் ஏறிக்கொண்டிருக்கின்றது. இது போதாது, உங்களுடைய நிலை மோசமாகும், படுமோசமாகும். இதுதான் ஆங்கில மருத்துவத்தில் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறக்கூடிய நீரிழிவு சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் நோயாளிகளை கவனிக்கும் முறை. இவர்களுடைய கவனிப்பின் காரணமாக நீங்கள் வெகு அதல பாதாளத்தில் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இவர்களுடைய அறிவானது ஆங்கில மருத்துவம், ஆங்கிலேயர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை ஒப்புவிப்பதை தவிரும். அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த கட்டளைக்கு ஒரு அடிமையைப் போல செவிசாய்த்து அவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்வதை தவிர இவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. நீங்கள் 5வது வகுப்பு மாணவராக இருந்த போதிலும் சரி, உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மருத்துவம் என்பது சாதாரண விஷயம். இதை படிப்பதற்கு ஒரு மருத்துவ கல்லூரி அவசியம் இல்லை. மருத்துவம் என்பது உங்களுடைய காமன் சென்ஸ், பொது அறிவாகும். அந்த பொது அறிவை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களுக்கு பொது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொது அறிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்படுவதாக இருக்கும். படிப்பறிவு உங்களுக்கு உதவாது, வாழ்க்கைக்கு உதவாது, ஏற்றுச்சுரக்காய். மருத்துவ படிப்பு என்பது வாழ்க்கைக்கு உதவாத ஒரு தரித்திர படிப்பு என்பதை அறிய வேண்டும். யாருக்கெல்லாம் மருத்துவ சீட் கிடைக்கலையோ அவர்கள் இறைவனுடைய பாக்கியம் தனக்கு தான் பாதுகாக்கப்பட்டோம் என்பதை அறியட்டும். இது ஒரு படிப்பு என்று கருத வேண்டாம். இது ஒரு கொலைகார மருத்துவம் என்பதை நான் அறிகின்றேன். இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
இந்த குளுக்கோஸ் அளவு இதை பார்ப்பதை போல ஒரு மடத்தனம் எதுவும் கிடையாது. இதை பார்ப்பதை போன்ற ஒரு குருட்டுத்தனம் எதுவும் கிடையாது. ஒரு இடையினுடைய கூப்பாட்டையும் விளைச்சலையும் மட்டுமே தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மருத்துவராகத்தான் இன்று ஆங்கில மருத்துவர்களை உலகமெங்கும் நாம் காண்கின்றோம். யாராவது ஒருத்தர் சொல்ல உடனே எல்லோரும் அதை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அதில் உண்மையும் இல்லை. ஒருபோதும் இன்சுலின் போடக்கூடாது. இன்சுலின் போடுவீர்களானால் அதை கொண்டு அந்த சர்க்கரை குறைக்கப்படுமானால் நிச்சயமாக உங்களுடைய கல்லில் இருக்கக்கூடிய சர்க்கரை வீண் விரயமாக ஆக்கப்பட்டுவிட்டது. எவ்வளவு பெரிய கேடு என்பதை நீங்கள் இப்போது அறிய மாட்டீர்கள். இறுதியில் உங்களுடைய கல்லீரல்கள் செயலிழக்கும், உங்களுடைய சிறுநீரகங்கள் செயலிழக்கும், உங்களுடைய அட்ரினலின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் இயற்கை உங்களை பாதுகாக்க வேண்டி அவ்விதமாக அதிகமாக சுரக்கும் பொழுது உங்களுடைய இருதயங்கள் அங்கு அந்த சர்க்கரை இல்லாததன் காரணமாக, விரயமாக்கப்பட்டுள்ளதன் காரணமாக, அந்த சர்க்கரை இல்லாததன் காரணமாக இருதயத்துக்கு பாதுகாப்பும் இல்லை. அட்ரினல் சுரக்கிறது, சர்க்கரை அங்கிருந்து உங்களுடைய தசைகளுக்கு உபயோகப்பட வேண்டும். ஆனால் பாதுகாக்க வேண்டிய உயிரை பாதுகாக்க வேண்டிய சர்க்கரை அங்கு கிடையாது. எனவே அங்கு இருதயம் நிற்கும். மேசிவ் ஹார்ட் அட்டாக் என்று கூறுவார்கள், இன்ஃபாக்ஷன், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் என்று கூறுவார்கள். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் அங்கு இருக்கக்கூடிய உயிர்காக்கும் குளுக்கோஸ் ஆனது நீக்கப்பட்டுவிட்டது. இனி அந்த தசைநார்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லை. அவ்விதமாகவே கை கால்கள், அவ்விதமாகவே என்னுடைய மூளையினுடைய செல்கள், அவ்விதமாகவே என்னுடைய நுரையீரலின் செல்கள், என்னுடைய உடல் உள்ளுறுப்புகள் பல என்னுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்குகின்றன. என்னை பாதுகாக்கும் பொறுப்பிலிருந்து அவை நீங்கிவிடுகின்றன. இனி எனக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. வேதனைகள் இறுதியில் சாகும் வரையில் வேதனைகள். உங்களுடைய சிந்தனையை நீங்கள் இப்பொழுது உபயோகியுங்கள். இன்சுலின் போடுவது என்பது அட்ரினலின் என்ற அந்த சுரப்பு நிலை தடுத்துவிடும். அட்ரினலின் வரும்பொழுது இயற்கையாக அட்ரினல் உங்களை பாதுகாக்க வேண்டி அந்த அட்ரினல் உங்களுடைய இரத்தத்தில் கலக்கும் பொழுது, இந்த ஹார்மோன் கலக்கும் பொழுது இன்சுலின் தடைபடும். எனவே உங்களுடைய சர்க்கரை உயரும். இந்த சர்க்கரை அவசியமானது. எனவே இந்த இன்சுலின் கூடாது. இப்பொழுதே அவர்கள் இன்சுலின் கொடுப்பார்கள். அந்த இன்சுலின் கொடுக்கும் பொழுதுதான் அட்ரினலின் தடைபடுகின்றது. வெளியாக்கப்பட்ட அவ்வளவு உயிர் காக்கும் குளுக்கோஸும் வீணடிக்கப்படுகின்றது. இனி அந்த இருதயத்திலோ அல்லது தசைநார்களிலோ கல்லீரலோ அந்த குளுக்கோஸ் கிடையாது. இனிதான் உங்களுடைய அழிவின் ஆரம்பம், உங்களுடைய மரணத்தின் ஆரம்பம். எப்பொழுது இன்சுலின் ஆரம்பிக்கின்றார்களோ அப்பொழுது ஒவ்வொரு உறுப்பாக செயலிழக்கும். பிபி வரும், ஹார்ட் செயலிழக்கும், சிறுநீரகங்கள் செயலிழக்கும், மூளை செயலிழக்கும், கண்களில் உள்ள தசைநார்கள் செயலிழக்கும், ஒவ்வொரு தசைநாரும் செயலிழக்கும். இறுதியில் கை கால்களும் விழுந்து போகும். உங்களுடைய ஆண்மை தன்மையும் குறைந்துவிடும். அதனுடைய தசைநார்கள் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இருக்காது.